வந்திருக்கோங்க. சீர்காழி கருவாட்டு கடை சிதம்பரத்துல இருந்து சீர்காழி போற ரோட்ல இருக்குங்க. சிதம்பரத்துல இருந்து சீர்காழி போகும்போது ரைட் சைடுல இருக்கும். சீர்காழில இருந்து சிதம்பரம் போகும்போது லெஃப்ட் சைடுல இருக்கும். கொள்ளிட பாலம், அந்த பாலம் இறக்கத்திலே நம்ம வந்து லெஃப்ட் சைடுல கடை இருக்கு. சென்னாங்குடி பொடி, இது வந்து கீச்ச கருவாடு, டேஸ்டான கருவாடு. இந்த கருவாடு பண்ணா கருவாடுங்க. அது வந்து வெள்ளை நெத்திலி, பால் நெத்திலின்னு சொல்லுவாங்க. தோகை கருவாடு, இது கிழங்கான் கருவாடுங்க. பாருங்க, இது கிழங்கான் கருவாடு, திருக்க கருவாடு தாங்க. நம்மள்ட்ட வாழை கருவாடு பாருங்க, ஃப்ரெஷ்ஷான வாழை கருவாடு எங்கேயுமே கிடைக்காது. அருமையான மாசி கருவாடு. கனவா மீன் வந்துட்டு கறினாலே அது ஒரு மாதிரியான டேஸ்ட். இந்த நெத்திலி தான் எல்லா இடத்துல நம்ம வந்து பார்ப்போம். வந்துட்டு வெள்ளை நெத்திலி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஐயர கருவாடு பார்த்துக்க மாட்டீங்க. பாம்பே டெக்குன்னு சொல்லுவாங்க. காஞ்ச இறால் இருக்குங்க. காஞ்ச இறாலே காஞ்ச இறால்னு சொல்லி பழகிடுச்சு எங்களுக்கு. சென்னாங்குண்ணி பாருங்க, சென்னாங்குண்ணி இருக்காரு. பால் சுறா, பால் சுறா பாத்தீங்கன்னா முழுசா நம்ம ஒரு நெய் மீன் கருவாடு, பெரிய பால் சுறா. பால் சுறா பெரிய சைஸ்லயே வந்துட்டு பீஸ் போட்டு காரப்பொடி தாங்க. இந்த காரப்பொடி கருவாடோட குவாலிட்டி பாருங்க. இதுலயுமே வந்துட்டு ஒரே குவாலிட்டியில தான் நம்ம வந்துட்டு கவலம் தான் சொல்லுவோம். வாழை கருவாடுலேயே க்ளீன் பண்ண கருவாடு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாள் வந்துட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நாங்கள் செய்ய வேண்டியதாகிடுச்சு. உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. சீர்காழி கருவாட்டு கடை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ தான் ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கடை இன்றைக்கி ஓப்பனிங்கு. எல்லாரையும் கூப்பிடணும்னு நினச்சா ஆனால் கூப்பிட முடியல. எதனாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா பிஸியாக இருப்பாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு இந்த நேரத்துக்கு நம்மளால் வர முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் கூப்பிடல நாங்கள் யாருக்கிட்டையும். அதனால் உங்கள்கிட்டயே நாங்கள் இப்போ தான் வந்துட்டு சொல்கிறோம். இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணி பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் எக்கச்சக்க பேர் வந்துட்டு கருவாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள்கிட்ட. ஒரு தடவை நாங்கள் போய்ட்டு கருவாடு வீடியோ போட்டோம். அதுலேருந்து எக்கச்சக்க பேர் கருவாடு கேட்டுட்டு இருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேரில் வரவங்களுக்கு எப்படி ப்ரோ, நான் நேர்லேயே வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டுருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு எங்களை வீட்லேயே தான் நாங்கள் வச்சு இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தனால வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட முடியல. அதனால் கடையாக ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் நிறைய டேரெக்டாக இங்கேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம கடை ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் கூட ரெடி பண்ணி கயிறுலாம் கட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காச்சு. சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரும் இல்லை, எங்கள் மாமா தான் சீஃப் கெஸ்ட்டு. பின்னாடி கேமரா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கிட்டையுமே சொல்லலை நாங்கள் பெருசாக. பாருங்கள், 4 பேர் 5 பேராக தான் இருப்போம் மொத்தமாக நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதனால் வந்துட்டு உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட இதையும் வந்துட்டு ஆதரவும் நாங்கள் வந்துட்டு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கஷ்டப்பட்டு இந்த போர்டு பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியும் நைட்டில், அந்த மாதிரி சொல்லி கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கையில் கட்டி நிற்கிறாரு பாருங்க. அந்த அண்ணன் தான் ப்ரோ. கையில் ப்ரோ நில்லுங்க பாருங்க. எதோட கையில் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக தூங்க விடல. போர்டு எடுத்துகிட்டு வந்து நேற்று நைட்லேருந்து வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து மாட வச்சிருக்கிறோம். அதனால் தூங்க விடாமல் வந்துட்டு அடித்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்துட்டு அவரு தூங்கினா நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு ஆக்கியாச்சு. அந்த அளவுக்கு இதாகிட்டு வாங்க. இவங்க தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர். அண்ணன் தான் நமக்கு கடை கொடுத்துருக்காங்க வாடகைக்கு. அப்பப்போ வந்துட்டு கடைக்கு வாடகையும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கடை ஓப்பன் பண்ணிடலாமாண்ணே? ஒன்று 3ஆக இருக்குது, 2ஆக இருக்குங்க. நம்ம கையை சும்மா கையை பிடிங்க. வெற்றிகரமாக எங்கள் மாமா கடையில் இருந்துட்டாங்க. சரி உள்ள அவங்க உள்ள போகும். எங்கள் தாத்தா பிரசிடெண்ட்டு பாருங்கள், முதல் கோடி பண்ணியிருக்காங்க. அடுத்து அண்ணன் வந்திருக்காங்க. கலால போட்டாச்சு. அடுத்த அண்ணன் நீங்கள் சீர்காழிலே பெரிய காய்கறி வியாபாரி பாருங்க. பெரிய அண்ணன் வந்திருக்காங்க. எடுத்துக்கூட உங்களுக்கு எந்த கருவாடு விருப்பமான கருவாடு ஓப்பன் பண்ண கொண்டாந்து கொடுக்கலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. அது முதல்ல பாருங்க, நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு சென்னாங்குடி பொடி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி சென்னாங்குடி. ஏன்னா வந்துட்டு மண் இல்லாத அளவுக்கு சென்னாங்குடியை எடுத்து நாங்கள் அலசி சுத்தமாக இது பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு பொடி அரைச்சிருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அதே முறையில் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இதில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கலக்க மாட்டோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய், அவர் மட்டும் மீன் தொக்கு, அவர் மட்டும் கருவாட்டு தொக்கு, இதெல்லாம் நிறையா நாங்கள் வந்துட்டு வருது. ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல நீ கடை ஓப்பனுங்கனால. அடுத்தடுத்த நாள் தான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அடிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லா வகை கருவாடும் கிடைக்குங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி கருவாடு தான். இந்த கருவாடு பாருங்க, இது வந்து கீச்ச கருவாடு. கீச்ச மீன் தெரியும் உங்களுக்கு, இந்த கனகலத்த மீன் மாதிரி கொஞ்சம் சின்னதாக ஒல்லியாக இருக்கும் பாருங்க, அதே தான். அதுலேயே வந்துட்டு பெரிய பெரிய சைஸாக பார்த்தா நம்ம வந்துட்டு எப்போதும் எடுக்கிறது. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறனால அதுலேயே ஃப்ரெஷ்ஷாக. ஆமாம், உண்மையாக வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு. உப்பு இல்லாத கருவாடு நம்மள்கிட்ட. எதுவுமே வந்துட்டு உப்பு நம்ம வந்து சேர்க்க மாட்டோம். நிறைய இடத்துல உப்பு போட்டு அதை இது பண்ணி ரொம்ப நாள் வீணாக போகும்போது இருக்கிறது இது பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவாடுங்கிறனால உப்பு போடாமல் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்க, ஓட்டாம்பர கருவாடு. இந்த கருவாடு வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஓட்டாம்பர கருவாடு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அப்படியே நெருப்பில் வந்துட்டு லைட்டாக 2 சூடு காட்டிட்டு பழைய சாப்பாடோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான கருவாடு. தொக்குக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரான கருவாடு. முள் இருக்கும், ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டான கருவாடுனா இந்த கருவாடு தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பண்ணா கருவாடுங்க. இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அந்த இது மீனை பார்த்தாலே தெரியும் நமக்கு.
மீன் இல்ல கருவாடு மாத்தி சொல்லிட்டேன். அப்புறம் மீன் எப்பறம் பிரச்சனை கேட்பீங்க. கருவாடு பாருங்க, அருமையான பண்ணா கருவாடு. அடுத்து பாருங்க, நம்மள்ட்ட இருக்கிற நெத்திலிலே பாத்தீங்கன்னா அது வந்து வெள்ளை நெத்திலி. இந்த நெத்திலி வந்துட்டு எங்கேயுமே அதிகமா கிடைக்காது, கிடைச்சாலும் தர மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரேரான நெத்திலின்னு வச்சுக்கோங்க. இது நம்மள்ட்ட வந்துட்டு எனி டைம் வந்துட்டு அவைலபிள் இருக்கும். பாருங்க, வெள்ளை நெத்திலி, அருமையான நெத்திலி. பாருங்க, உப்பு இல்லாம நம்ம சூப்பரா போட்டு அருமையா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணி இதை வந்துட்டு நீங்க இப்படியே கூட க்ளீன் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க க்ளீன் பண்ணி வந்துட்டு நெத்திலி கொடுத்துருவோம். ஆள் நெத்திலின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு தோகை கருவாடு. இதோட வாழை பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா நீட்டா வரும் பாருங்க. இதுவும் வந்துட்டு நெத்திலி வகை சேர்ந்ததுதான். இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது வறுக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான வந்துட்டு ஒரு கருவாடு. அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிழங்கான் கருவாடுங்க. பாருங்க, இந்த கிழங்கான் கருவாடு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சதை உள்ள கருவாடு. இந்த நல்லா வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி இந்த கிரேவியோட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கருவாடுங்க. அது குழம்பு அவர் மட்டும் இதெல்லாம் போட்டீங்கன்னா வந்துட்டு அப்படியே இருக்கிற சதை அப்படியே கரைஞ்சி குழம்புல அப்படியே சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த கருவாடுனாலே அந்த குழம்புல வந்துட்டு அந்த கரைன்னு அந்த கருவாடு, அந்த மாதிரி ஒரு கருவாடு இந்த கிழங்கா கருவாடு. இது சாப்பிட்டீங்கன்னா குழம்பு அப்படியே மணக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. கருவாடுலேயே உடம்புக்கு ரொம்ப சத்தான கருவாடு, இடுப்பு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் கேட்குற கருவாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருக்க கருவாடு தாங்க. இது திருக்கையிலே வந்துட்டு பெரிய சைஸ் திருக்கையை எடுத்து அதில் வந்து பீஸ் போட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். இதுலேயே நம்ம வந்துட்டு சின்ன சின்ன திருக்கையும் கிடைக்கும், பெரிய திருக்கையும் கிடைக்கும். நமக்கு உங்களுக்கு வேணுங்கிற திருக்க கருவாடு கேட்டிங்கன்னா எவ்வளோ வேணும்னாலும் நம்மகிட்ட வந்துட்டு கிடைக்குங்க. திருக்க கருவாடு நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு பாத்துங்களா. அடுத்து முக்கியமா சொல்லணும்னா நம்மகிட்ட வாழை கருவாடு பாருங்க. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வாழை கருவாடு எங்கேயுமே கிடைக்காது, இந்தியாவிலே எங்கேயும் கிடைக்காதுன்னு வச்சுங்களா. ஏன்னா வந்துட்டு இந்த வாழை கருவாடு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பீச்சில் இருந்து இறங்கும் போதே மீன் வந்துட்டு ஆல்ரெடி எங்களுக்கு பிடிச்சோன்னே சொல்லிடுவாங்க அவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. மீன் பிடிக்க போறாங்க, போட்டில் போறாங்கன்னா தெரிஞ்சேன்னா அவங்க வந்துட்டு எப்படின்னா மீன் பிடிச்சது அப்படி வாழை மீன் உள்ள இருக்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. வந்த உடனே நம்ம எடை போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். பாருங்க, ஏன்னா இந்த நீங்க இந்த கருவாடை உள்ள இருக்கிற அந்த சதையை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஒயிட்டா இருக்கு பாருங்க. அந்த இது பார்த்தாலே தெரியும். ஏன்னா முக்காவாசி கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு வந்துட்டு மஞ்சள் அடிச்சு போய் கிடைக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அது பழைய கருவாடு ரொம்ப நாள் வந்து காய வச்சு எடுத்து வைக்கிறதுனால பழசானச்சுன்னா அந்த கலர் போயிடும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கருவாடுல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். சதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவாடு வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு நம்மகிட்ட மட்டும்தான் கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காது. வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மகிட்ட மாசி கருவாடு இருக்கு. இங்க மாசி கருவாடு வந்துட்டு அருமையான மாசி கருவாடு. இது வந்துட்டு பார்த்தாலே தெரியும். இதோட உடச்சி காட்டினாதான் தெரியும் உங்களுக்கு. உள்ள இருக்கிறனால இப்ப காட்டல. உள்ள வந்துட்டு அப்படியே கிறிஸ்டலா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும் அப்படியே கறி. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கருவாடுனா மாசி கருவாடு தான். இது வந்துட்டு நாங்களே வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு, எங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு செய்ய தெரியாதுங்கனால எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ப்ராப்பரான முறையில் நம்ம மாசி கருவாடு ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு நமக்காக வந்துட்டு இவ்வளோ மீன் அவங்களுக்கு இவ்வளோ காணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்காக அவங்க உடனே போட்டு கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கிளியரான மாசி கருவாடு நம்மகிட்ட எனி டைம் அவைலபிள். முக்கால்வாசி பேருக்கு பிடிச்சது இந்த கனவா மீன் தான். கனவா மீன் வந்துட்டு கறினாலே அது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். அது எப்படி சாப்பிட அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கருவாடு தான் இது கனவா மீன். பாருங்க, அப்படியே க்ளீன் பண்ணி சூப்பராக வெறும் அந்த கருவாடில் உள்ள சதையை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். உள்ள அந்த நிறைய பேர் வந்துட்டு கனவா மீன் க்ளீன் பண்ணவே தெரியாது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுவோம், நாங்கள் க்ளீன் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு கருவாடே போடுவோம். நிறைய பேர் முழுசாக அப்படியே போட்டு விட்றாங்க. உள்ள உள்ள அந்த கலர்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பக்காவான முறையில் நம்ம வந்துட்டு கனவா மீன் வந்துட்டு பீஸ் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த கருவாடு வேணுங்கிறவங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கொடுத்துருவோம். கனவா மீனோட டேஸ்ட் எதுலையுமே வராதுங்க அந்த மாதிரி மீன் கனவா மீன். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா நெத்திலி. நம்ம மோஸ்ட்லி இந்த நெத்திலி தான் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்ப்போம், எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இந்த நெத்திலி வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற நெத்திலி பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி. நம்ம முதல்ல பார்த்த நெத்திலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளை நெத்திலி. அது வந்து கொஞ்சம் ரேரான நெத்திலி, அதிகமாக கிடைக்காது. இந்த நெத்திலியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கிற நெத்திலி. அந்த மூணு நெத்திலியுமே வந்துட்டு நல்ல நெத்திலி தாங்க. வால் நெத்திலி, அந்த வெள்ளை நெத்திலி, இந்த நெத்திலி ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு வகையான சுவை இருக்குது. எல்லாமே அருமையான சுவையாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்மகிட்ட கிடைக்கும். அது நெத்திலிலே பார்த்தீங்கன்னா அதை நம்ம க்ளீன் பண்ணி பேக் தனியாக வச்சிருக்கிறோம். இதுமாரி நம்ம உங்களுக்கு க்ளீன் பண்ணது வேணா நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து தருவோம். இதுமாரி க்ளீன் பண்ணாமலும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கி ஒரு 3-4 மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். லைட்டாக எடுத்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வெளில இப்போ நீங்கள் வாங்கி ஒரு 3 மாதம் நான் வச்சிருக்கணும், வெளியூர் எடுத்துகிட்டு போகிறேன், வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, போகிறீங்களா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லைட்டாக வெயில காட்டி எடுத்து வச்சுக்கிங்க. வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து குவாலிட்டியாக பேக்கிங்லேருந்து பாருங்கள் காத்துக்கிட்டு போகாத அளவுக்கு அருமையாக வச்சிருப்போம். நம்ம காட்டின நெத்திலே பார்த்துங்க, க்ளீன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இது வந்துட்டு வெள்ளை நெத்திலி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இன்னொரு நெத்திலி காட்டின பாருங்க. ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இது நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் லைட்டாக போயிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கணும், எது வைக்கணும் அப்படியே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்க, எல்லாரும் வந்து ஐர மீன் திட்டுருப்பீங்க, ஐர கருவாடு பார்த்துக்க மாட்டீங்க. இதான் ஐர கருவாடு பாருங்க. ஐர மீன்லேயே வந்துட்டு ஐர கருவாடு நாங்கள் வந்துட்டு போட்டு சூப்பராக வச்சிருக்கோம். அது சைஸ் பாருங்க, இவ்வளோதான் சைஸ் இருக்கும். ஐர மீன் சைஸ்னால
இவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பார்த்தது கிடையாது. அதிலே உள்ள கருவாடு அருமையாக காய வச்சு க்ளீனாக ஒரு சொட்டு மண் இருக்காது, ஒரு சொட்டு உப்பு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு பக்காவாக நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நாங்கள் பார்த்து ரெடி பண்ணி நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றது ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான் அது வந்து ரெடி பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்து இந்த கருவாடு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது. இந்த கருவாடு பேர் பார்த்தீங்கன்னா பாம்பே டெக்குன்னு சொல்லுவாங்க. இது மீனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி மீன் இது. இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதோட டேஸ்ட் தெரியுமே தவிர எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த கருவாடு மோஸ்ட்லி வெளியில் அதிகமாக கிடைக்காது. கிடைச்சதுன்னா வந்துட்டு அவங்களே வாங்கிட்டு போய் வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல அருமையான கருவாடு. இது ஒன் டைம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பிடிச்சதுன்னா சொல்லுங்க, நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு காஞ்ச இறால் இருக்குங்க. காஞ்ச இறால்னு சொல்லி பழகிடுச்சு எங்களுக்கு. காஞ்ச இறால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்க, இதுலேயே வந்துட்டு அது இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நல்லா பொடிசா சின்னதாக போட்டுருவாங்க சன்னாங்குடி சைஸில். அந்த மாதிரி போடாமல் நாங்கள் கரெக்டான மீடியம் சைஸில் வந்துட்டு காஞ்ச இறால் போட்டு உப்பு இல்லாமல் சூப்பராக பக்காவாக பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருமையாக இருக்கும். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்போதுமே எங்கள் அம்மா வந்துட்டு காஞ்ச இறால் குழம்பு வைப்பாங்க. ஏன்னா அது அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு மிளகு குழம்புல லைட்டாக தூக்கி இந்த காஞ்ச இறாலை போட்டாங்கன்னு வச்சுங்களா, அப்படியே டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த இறால் ஃபேவரட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு தான் இது கொடுக்குறோம். இதுலேயே ஒரு விஷயம் சொன்னால் இந்த இறால்லேயே வந்து சதை இருக்கும் பாருங்க, பெரிய சைஸ் இறால் இருக்கும் பாருங்க. அதில் வந்துட்டு சதையை மட்டும் தனியாக எடுத்து காய வச்சு அதுவும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது வேணுங்கிறவங்களும் கேளுங்க, நாங்கள் வந்துட்டு தருவோம். முக்கியமான தலைவருங்க சென்னாங்குண்ணி பாருங்க. சென்னாங்குண்ணி இருக்காரு. இவர் வந்துட்டு என்ன பொடி போடுறதுக்கு அவர் மட்டும் சம்பல் இதெல்லாம் செய்வாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் இந்த சென்னாங்குண்ணி பருமையான சென்னாங்குண்ணி. இது அது ஒரு சொட்டு மண் இருக்காது. ஏன்னா சென்னாங்குண்ணினாலே வந்துட்டு வலையிலேருந்து அள்ளும் போது மண்ணோட வரும். அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே காய வச்சு அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எடுத்து வலையிலேருந்து வந்த உடனே எடுத்து சுத்தமாக அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காய போட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம வந்துட்டு நல்லா தேய்ச்சி இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம பேக்கிங்காக வந்துட்டு நம்ம போடுவோம். அந்த அளவுக்கு சென்னாங்குண்ணி அருமையான சென்னாங்குண்ணி நாங்களே ரெடி பண்ணுறதுனால வந்துட்டு எல்லாமே சுத்தபத்தமாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பால் சுறா. இங்கே பாருங்க, இந்த பால் சுறா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பால் சுறா பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ம ஒரே பாருங்க. ஏன்னா நிறைய இடத்துல பால் சுறான்னு சொல்லிட்டு வேற கருவாடை வந்துட்டு பீஸ் போட்டு அப்படியே உள்ள வச்சு விட்டுருவாங்க. ஏன்னா துண்டு கருவாடை பால் சுறா எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், பால் சுறா வந்துட்டு சின்ன சைஸ் சுறா மீனையே ஃபுல்லா பேக் பண்ணி நம்ம வந்து உள்ள வச்சிருக்கிறோம். பாருங்க, இதான் பால் சுறா. இதோட பார்க்காதவங்க பாத்துக்கங்க. இந்த சுறால வந்துட்டு எக்கச்சக்க நன்மை இருக்குது. குழந்தை பிறந்தவொன்னா அவங்க இடுப்பு வலிலாம் இருக்கும் பாருங்க, அவங்க இடுப்பு வலி, குழந்தைக்கு பால் வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சென்னாங்குண்ணிங்கிற மாதிரி அதே சொல்லி பழகிடுச்சு. பால் சுறா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால பால் சுறாவும் நம்மகிட்ட இருக்குது. நெய் மீன் கருவாடு. இது நெய் மாதிரியே உண்மையாக இருக்கும். கையில் எடுத்தீங்கனாலே அப்படி கரைகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த பார்த்தீங்கனாலே தெரியுது பேக்கிங்லேயே நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு கருவாடுங்க. இது குழம்புல போட்டு சின்ன பீஸா வந்துட்டு போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். குழம்புல தேட முடியாது. அந்த அளவுக்கான ஒரு அருமையான கருவாடு. இது என்ன பண்ணுவாங்கன்னா அருமையாக பீஸாக போட்டு அப்படியே தொக்கு மாரி ரெடி பண்ணி கடைசி நேரத்தில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல அப்படி கிளறி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருவாடு தலைவன் தான் வேற லெவலில் இருப்பான். அப்படியே எடுத்து வச்சுட்டு எந்த சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சப்பாத்தி, பரோட்டா இல்ல சாப்பாடு எதுல போட்டு சாப்பிட்டாலும் அப்படி டேஸ்ட் வந்து பின்னுவாரு. நீங்க முன்னாடி காட்டின சின்ன பால் சுறா காட்டினா அதுலயே பாத்தீங்கன்னா இது பெரிய பால் சுறா பெரிய சைஸ்லயே வந்துட்டு பீஸ் போட்டு நாங்க வந்துட்டு வச்சிருக்கிறோம். பாருங்க, இது எப்படி பால் சுறான்னு கண்டுபிடிக்க கறி தான் பாருங்க. மேல அந்த ஸ்கின்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பால் சுறாவோட ஸ்கின்னு. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போதும் ஒரிஜினல் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். பொய்யானது எதுவுமே நம்ம தர மாட்டோம். உண்மையான பால் சுறா கருவாடை பீஸ் போட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். பாருங்க, இருக்கிறதே டேஸ்டான கருவாடுனா அந்த காரப்பொடி தாங்க. இந்த காரப்பொடி குழம்பு வச்சாலே காரம் அது ஒரு மணக்குங்க. கருவாடுலேயே வந்துட்டு இந்த சின்னதாக தான் இருக்கும், முள்ளா இருக்கும். ஏன்னா உள்ள லைட்டாக அந்த சைடில் மட்டும் சதா இருக்கும், நடுவில் முள்ளு சைடில் முள்ளு, அவ்வளோதான். ஆனால் இந்த கருவாடோட டேஸ்ட்டு எதுலையுமே வராது. இந்த கருவாடு முக்கியமாக பாருங்க, உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் கருவாடோட குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கருவாடு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே பலன்னு இருக்கு பாருங்க. ஏன்னா வந்து கருவாடு போடும்போது நம்ம வந்துட்டு சுத்தமான கருவாடு, ஃப்ரெஷ்ஷான கருவாடு மட்டும் தான் நம்ம எடுத்து வந்து கடையில் வைப்போம். மற்ற கருவாடு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு, ஏன்னா நீங்கள் திரும்ப எங்கள்கிட்ட வாங்கணுங்கிற ஒரே காரணத்தால் நாங்கள் வந்து திரும்ப நீங்கள் ஒரு தடவை நம்மளோட குவாலிட்டி போயிடுச்சுன்னா அடுத்த தடவை நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க. அதனால குவாலிட்டிங்கிறது எனி டைம் நம்மள்ட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த கருவாடை வாங்கிக்கிங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கருவாடெல்லாம் எப்படி தெரியல, எங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதுக்கு நாங்கள் வீடியோ கூட அனுப்பி விட்றோம். எப்படி செய்யணும், இந்த முறையில் செய்யணும், எப்படி சாப்பிட்டா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நாங்கள் வந்து சொல்கிறோம். முக்கியமாக சொல்ல இந்த ஓட்டாமர கருவாடை ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன். ஏன்னா ஒரு பாக்கெட்டில் மட்டும் வந்துட்டு கலராக வச்சுட்டு மற்ற பாக்கெட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. நம்ம எல்லா பாக்கெட்லையுமே வந்துட்டு ஒரே குவாலிட்டியில் தான் நம்ம வந்துட்டு கருவாடை வைப்போம். ஒரே பாடில் வர மீனை எடுத்து ஒரே டைத்தில் நம்ம க்ளீன் பண்ணி காய வச்ச மீன் தான். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் இருக்குது பாருங்க. இது காரப்பொடி பாருங்க. இதுலேயும் வந்துட்டு குவாலிட்டிங்கிறதுல நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்க.
எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதாக இருக்குது. இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. நம்மகிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ கேட்டால் கூட கிடைக்கும். 1/2 கிலோ வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. அது உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்க கவலை கருவாடு. இது வந்துட்டு இந்த கேரளா சைட்லாம் போனோம்னா இந்த சாலை கருவாடுன்னு சொல்லுவாங்க, சாலை மீன். ஆனால் இது நம்ம ஊரில் வந்துட்டு கவலம் தான் சொல்லுவோம். இது கொஞ்சம் முள் இருக்கும், ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது முள் இருந்தாலும் வந்துட்டு கடிச்சு சாப்பிடும்போது நேரம் கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு அருமையான குழம்புக்கு வைக்கலாம். வறுத்து சாப்பிட்றத விட குழம்புக்கு தான் எங்கள் ஊருக்குலாம் போடுவாங்க. இந்த கருவாடு வேணுங்கிறவங்க கேட்டு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வாழை கருவாடுலேயே க்ளீன் பண்ண கருவாடு, க்ளீன் பண்ணி பீஸாக போட்டு துண்டு போட்டு வச்சிருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை. இது க்ளீன் பண்ணாதது, இது க்ளீன் பண்ணது. ரெண்டுத்துக்கும் பாருங்க குவாலிட்டி வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரே கருவாடை தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க. எல்லாமே வந்துட்டு அருமையான கருவாடுங்க. குவாலிட்டியில் எந்த குறையும் இருக்காது. நீங்கள் வந்து வாங்குற நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கருவாடு வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் முதல் நாளே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 நாளில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கருவாடு உங்களுக்கு வேணும்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு கருவாடு குழம்பு நீங்கள் சாப்பிடணும்னா எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சீர்காழி கருவாடு ஃபேக்டரியை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி 2 நாளில் நீங்கள் இந்த கருவாடு வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தான், இந்தியாவில் இருந்தாலும் சரி தான், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து கொரியர் போட்டு விட்டுருவோம். உங்களுக்கு வேணுங்கிற கருவாடாக இருந்தாலும் சரி தான். நம்மகிட்ட வந்துட்டு மீன் ஊறுகாய், மீனில் வந்துட்டு நிறைய வகை மீனில் ஊறுகாய் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இறால் ஊறுகாய் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொடி இருக்குது, சன்னாங்குனி பொடி எல்லாமே நம்ம வந்துட்டு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற மீன், இறால் ஊறுகாய் எதாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்லிவிடுங்க. நாங்கள் அடுத்த நாள் போய்ட்டு அந்த மீனை நாங்களே டேரெக்டாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எந்த மீனில் ஊறுகாய் வேணும்னு கேட்டிங்களோ அந்த மீனில் நாங்கள் ஊறுகாய் ரெடி பண்ணி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம். எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கங்க. கடை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற ரோட்டில் இருக்குங்க. அதாவது வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகிற பைபாஸ் இருக்குது பாருங்க, ஹைவே. அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து சீர்காழி போகும்போது ரைட் சைடில் இருக்கும், சீர்காழிலேருந்து சிதம்பரம் போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும். அது கொள்ளிடத்து பாலம் இருக்குது பாருங்க, அதான் கொள்ளிட பாலம். அந்த பாலம் இறக்கத்துலேயே நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடில் கடை இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த போர்டை பார்த்தாலே வண்டி நிப்பாட்டிடுங்க. சீர்காழி கருவாட்டு கடை. நம்ம நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே மோஸ்ட்லி எங்கெல்லாம் வர முடியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கொரியர் போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, நேரில் வரணும், நான் நேரில் பார்த்து இதுமாரி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நேரில் வரவங்களுக்கு நான் கடை அட்ரஸ் சொல்லிட்டேன். இந்த கொள்ளிட பாலம் இறக்கத்துல லெஃப்ட் சைடில் இருக்குது, ஹைவேல பைபாஸில் வந்தீங்கன்னா நம்ம கடையை பார்த்தோன்னா வண்டியை நிப்பாட்டி வேணுங்கிற கருவாடை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இங்கே நமக்கு தேவையான கருவாடு அளவுக்கு இங்கே இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாக் வந்துட்டு நம்ம எங்களுக்கு குடோன் அங்கே இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்டே அங்கே வச்சிருக்கோம். அங்கே இருந்தால் நாங்கள் எடுத்து வந்தீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு வேணுங்கிற அளவு கருவாடு நம்மள்ட்ட கிடைக்கும், எனி டைம் கிடைக்கும். புதுசாக உங்கள் ஊர்லேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி ஆரம்பித்து விற்க போகிறீங்கன்னா கூட நம்மள்ட்ட ஹோல்சேலில் மொத்தமாக நீங்கள் கருவாடை எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஊர் வந்துட்டு இந்த இடம் இருக்குங்க, எங்கெல்லாம் கிடைக்காது இந்த கருவாடெலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேளுங்க, எந்த கருவாடு வேணும்னு கேளுங்க. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் கருவாடு வாங்கி நாங்களே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எங்களால் தர முடியும், ஹோல்சேல் ரேட்டில். அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதே ரேட்டுக்கு நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊர்லேயே கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் ஆரம்பிச்சிங்க. இல்லை நேரடியாக எங்கள்கிட்ட வாங்கி வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு ஒவ்வொரு கருவாடும் ஒரே கருவாடை நிறைய பேர் சாப்பிட்டு புளிச்சு போயிருக்கோம். புதுசாக எக்கச்சக்க கருவாடு இருக்குது, எக்கச்சக்க டேஸ்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.